இந்த மாதிரி கிழவிங்களெல்லாம் எங்க அழகிகளெல்லாம் எங்க சாமி வச்சிருந்த அண்ணா ஊரிக்காரண்ணா ஏமா இப்படி எல்லாம் சொல்றான் அப்படிதான் அம்மா தாயே இந்த மாதிரி வந்திருக்கிற பிள்ளையை நான் பார்த்ததே இல்லை. அதனால இந்த வந்திருக்கிற பிள்ளை மட்டும் எங்க 2 பேரும் எங்களுக்கு 2 பிள்ளைங்களும் போயிருச்சுன்னா இதுதான் என்ன பேச்சு இல்ல உட்காந்து அம்மா இவங்க 3 பேரும் எனக்கு செட் ஆகி போயிட்டாங்க. நான் உண்மை சொல்லல உட்காருயா. அந்த அம்மா பாரு அப்படிங்கிற ஆயா என்ன நீ அம்மா தாயே உனக்கு எவ்வளவோ நோம்பிக்கு எவ்வளவோ வேண்டுதல் வச்சிருப்பாங்க. சாத்துவாங்க, மண் எடுத்து வைப்பாங்க. என்ன இப்ப நாங்க 2 பேரும் செட் ஆகணும் அவ்வளவுதானே. இப்படி எல்லாம் வேண்டுதல் வச்சுன்னா நாங்க செட்டே ஆக மாட்டோம். உனக்கெல்லாம் இங்க வாய்க்க வரப்புல தேன்மொழியோ கனிமொழியோ அவதான் கிடைப்பா. ஏங்க நீங்க வரல இந்த சொல்ற மாதிரி வேண்டுதல் வை. அப்படியா? நாங்க உடனே உட்காருன்னா படுத்துக்குவோம். சரி சொல்லுங்க. காளியம்மன் தான் வேண்டுதல் வச்சேன். ஆமா காளியம்மா. அம்மா காளியம்மா. அம்மா காளியம்மா. அம்மா காளியம்மா. அம்மா காளியம்மா. என்ன கடுவால் நின்னு நிக்குது. காளியம்மா. அம்மா காளியம்மா. அம்மா காளியம்மா. முன்னாடி அம்மன் எங்க இருக்காங்க இங்க வேண்டு. அம்மா காளியம்மா. இந்த வந்திருக்கிற பெண்கள் மட்டும் ஆமாங்க இந்த வந்திருக்கிற பெண்கள்லாம் எங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா செட் ஆகி போயிடுச்சுன்னா விடி நாங்க கூத்தாடிட்டு சம்பளம் தருவாங்க எங்களுக்காக வேண்டி. ஆமா 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 சம்பளத்தை வாங்கி 2 பேர் கையில கொடுத்து என்ன கொலாய்க்கு நான் அடிபட்டு உங்க கையில கொடுத்துட்டு போவோமா? செட் ஆகணுமா? அட செலவு பண்ணாம வச்சிருக்கீங்களா? செலவு பண்ணுவோம், கொடுத்தாதான் செட் ஆகும். தன்வோ பக்கால வழியா விடிய விடிய கூத்தாடிட்டு விடிய சம்பளத்தை வாங்கி இவங்க கையில கொடுத்துட்டு நேரா கோயில் சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து நின்று தலையோட தண்ணி ஊத்திட்டு அங்க இருக்கிற விபூதி எடுத்து பட்டப்பட்டியா உடம்பெல்லாம் கோயிலுக்குள்ள சிறுநீர் பிடிச்சி வச்சிருப்பாங்க. திருநீர் எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிட்டு கோயில் இருக்கிற மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த கோயில் மாலை வாங்குறது காலையில எங்க போறது? ஐயோ ஆமா. அதனால கோயில் இருக்கிற ஓசுமாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு அத்தா காளியம்மா உனக்கு எத்தனையோ வேண்டுதல் செலுத்திருப்பாங்க. ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க, கடா வெட்டுவாங்க, வேலை எடுத்து சாத்துவாங்க, தட்டை எடுத்து வைப்பாங்க, மணி எடுத்து வைப்பாங்க, எத்தனையோ வேண்டுதல் செலுத்துவாங்க. இதெல்லாம் செலுத்துறதுக்கு இந்த கோமாளி உடம்புல சக்தி இல்ல. நானும் இன்னைக்கும் நாளைக்கு சாவர நாட்டு இருக்கிறேன். அதனால இந்த பொண்கள் மட்டும் எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா கோயில் முன்னா இருக்க வேலை புடுங்கி நானே குத்திக்கிட்டு நானே சாவர அத்தா எனக்கு எப்படியாவது பெண்கள் செட் ஆகணும்னு வேண்டுதல். தேவடியா வேலை குத்தி போட்டு நான் செத்து போயிட்டா நீ இப்ப மத்தால காரணோட போயிருவ. இல்ல மூஞ்சி முகரையும் பாரு. 10 வருஷத்துக்கு புருஷன் படுத்தாலும் இந்த பாலும் பாவி பக்கத்துல படுக்க முடியுமாக்கா? முகரை இருக்கிற வருஷத்துக்கு அடி அண்ணா எங்களை பார்த்தா உங்களுக்கு தோணலையா? பாட்டு பாடுங்கண்ணா. ஆமா என்ன மாதிரி பாட்டு? நல்ல பாட்டு. ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, பையன் குவாலிட்டி ஓ பர்சனாலிட்டி, அடிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் தானடி, நான் வேற லவ்லி போட்டு வந்த சூப்பர்மேன் அடி, கோயம்பேடு நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து போறடி, நான் கோடி மூட்டை தூக்கறவன் ஆனா என்னடி, வாழ்க்கையில அப்பு டவுன் வந்து போகுண்டி, வாழ்க்கையில அப்பு டவுன் வந்து போகுண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி, வெல்டி அடி பண்ணி உங்களை புடிச்சு கொடு, வெல்டி அடி பண்ணி உசர கழிச்சு கொடு பண்ணி, இப்ப சொல்லு இப்ப சொல்லு 100 பேர்த்த சொல்லிட்டி அடி பண்ணி, வெல்டி அடி பண்ணி உங்களை புடிச்சு ஏண்டா அப்படி கொடுத்தா என்ன பண்றது? கையில புடிச்சுக்க பேட்டரி ஆட்டம் இந்த பாட்டு பிடிக்கல. எனக்கு எம்ஜிஆர் படம் எனக்கு உயிரா பிடிக்கும். எம்ஜிஆர் பாட்டு. ஆமா அக்கா அக்கா எம்ஜிஆர் பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காதா? அப்ப பாடாத. கருணாநிதி பிடிக்குமா? ஏய் அரசியல் பண்ணாத. பாட்டு பாடுவியா? எம்ஜிஆர் பாட்டு. எம்ஜிஆர் பாட்டு பாடுவேன். தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகு நீங்கி, தத்தை நீர் பூவை தூவும் வாடை காட்டும் நீங்கி, தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகு நீங்கி, தத்தை நீர் பூவை தூவும் வாடை காட்டும் நீங்கி, கண்ணில் ஆடுவாங்கடி கையில் ஆடுவோம், கண்ணில் ஆடுவாங்கடி கையில்
என்னையாச்சு இந்த எம்ஜிஆர் இந்த சரத்து தேவியா சரச்சு தேவி இல்ல சரோஜா தேவி. ஆமா உங்க பாரு என்னாச்சு? இந்த எம்ஜிஆர் இந்த சரத்து தேவியா சரோஜா தேவி இப்படி சொல்லிட்டு விட்டு வேணுகிட்டு பிடிப்பாருல. ஆமா அந்த மாதிரி பிடிக்கலான்னு பார்த்தா 2 பேர் இப்படி புடிச்சு ஒண்ணு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். நீ 2யும் பிடிக்கலான்னு பார்த்தா ஆகுமா? என்ன பார்த்து 4 மூட்டை சிமெண்ட் வெட்டிக்கிறாங்க முட்டைங்க. கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு பக்கம் ஆளால் சொல்லிட்டு அம்மா ஏண்டி முண்டா அந்த ஆயா மேலே தள்ளுவ
என்னடே ஒரு பொட்டமலையை நாங்க எப்படி சுத்தி அங்க பண்ணிக்கிறோம்? பாரு அந்த ஆயி சிரிச்சு நீ ஏறி விழுந்த போய் அக்கறாதிக்கு போனா அவ்வளவு மெலிதா. என்னது பேரு மெலிதா. மங்கை மெலிதா. சரி, உங்களுடைய பெயர்? பெயரோ மேதனை. ஓ மேதனை. அப்படி மெலிதா மேதனையாக நாம் இருந்த போதிலும் உங்களுடைய நாங்கள் எப்படி பிறந்தவர்கள்? இந்த புகிலே உன்னை போல ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் நாங்கள் பிறந்தவர்களா? அப்புறம் அப்படி பிறவாதவர்கள் நாங்கள் எல்லாம். என்ன சொல்றீங்க? நாங்க ஒரு தாய்க்கு தந்தைக்கு பிறக்கவில்லை. இந்த உலகத்திலே ஒரு உயிர் ஜீவராசியாவது பிறக்க வேண்டுமே. ஆனால் ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற நலனமாக நடந்து கருவியே உருவாகி உருவே பிண்டமாகி பிண்டமே உன்னை ஒரு சரீரமாகி இடமாக இந்த பூ உலகை ஜனமாகும். அப்படி நாங்க தெளித்தோமா? அப்புறம் இல்லவே இல்லை. எப்படி பிறந்தீங்க சொல்லட்டுமா? சொல்லுங்களே. எப்படி பிறந்தோம்? சொல்லு. நாங்க சொல்லியதான் நடந்தோமா? சொல்லியாதான் நாக்கணும். அடி அம்மா, அப்படி பிறந்து காலகாலத்துல உங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருப்பாங்களே கல்யாணம் 16 நிறைந்த பருவமங்கை ஆனவுடனே என்னை யாருக்கும் அனுமதித்து வைத்தார்கள். ஐயோ, நாங்கள் யாரையும் ஆளையிட்டோம். நீ கல்யாணம் பண்ணீங்க? அடியே ஐயோ அம்மா கண்ணம்மா, வரல. நீ கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல, இப்பதான் இடம் சொல்லுறாங்க. எதுக்கு புதைக்கிறதுக்கா? புதைக்கிறதுக்கு இல்ல, நீ எரிக்கிறதுக்கா? கொஞ்ச நேரத்துல புதைச்சிருப்பா ஒரு ஆளை தப்பிச்சுக்கிட்டா. நீ தாண்டா உள்ள போயிருக்கணும். சரி சரி, எங்க நீங்க யார கல்யாணம் பண்ணீங்க? நாங்கள் யாரையும் மாலையிட்டோம். அது எந்த நாட்டு மன்னர்? மன்னவர், மன்னவர். மன்னவர். எந்த நாட்டு மன்னவர்? நாங்களும் சொல்லவே மாட்டோம். போ. ஏண்டி கட்டி கணவனுடைய பேரை நாங்க எப்படி எங்க வாயால சொல்றது? வாயில சொல்லாதீங்க, திரும்பி கொலாயில சொல்லுங்க. ஐயோ ஐயோ, சரோஜா தேவி இங்க பாரு. நாங்க சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன் தெரியுமா? கட்டிய கணவனுடைய பெயரை நம்மளுடைய வாயினால் சொன்னால் ஆ, ஆயில் குறைஞ்சிருமாண்டி. ஆயில் முடிஞ்சு போச்சுன்னா வாங்கிக்கலாம். வண்டி கொத்துற ஆயில் தானே, கடையில் வாங்கிக்கலாம். பாரு, நான் எப்படி எல்லாம் சொல்றான். ஆயிலண்டா அர்ப்பணே. ஆ, ஆயில்னா ஆயுசு, வயசு. வயது வயது. ஓ வயசா? ஆமா. என்னமோ கட்டிய கணவர். கட்டி கணவனுடைய பேரை ஆ, நாங்க கற்புடைய மாதர்கள். ஆ. அது யாருமே எங்க வாயால சொல்ல மாட்டோம். சரோஜா தேவியாட்டமே பண்றா.
என்ன சொல்றேன் அப்படியா? நீங்க எம்ஜிஆர் மாதிரி பண்றீங்க. என்ன நான் ஒரு பொய் சொன்னா நீங்க ஒரு பொய் சொல்றீங்க. சரி 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 ஏங்க அப்படி கட்டிய கணவனுடைய கற்புடைய பெண்கள் என்னடா உலக கற்புடைய மாதவர்கள் கட்டி கணவனுடைய பேரை நாங்க யாருமே சொல்லவே மாட்டோம். அப்படியா? அம்மா நீங்க சொன்னது நல்லதுதான். கட்டி அதாவது கற்புடைய பெண்கள் கணவருடைய பெயர் சொல்ல மாட்டாங்க, ரைட் தான். கற்புடைய பெண்கள் சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லலாம். சொல்லு. ஐயோ ஐயோ அப்ப எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? டோல் கேட் பக்கம் நிக்கிறவர் தெரியுதா? இல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு ரைட் மாதிரி இல்ல தெரியுதா? பாலக்காடு நிக்கிறார் தெரியுதா? இல்ல கம்மங்காட்டுல போற மாதிரி தான் இல்ல தெரியுதா? அஞ்சுக்கு பத்துக்கு சந்தைக்கு திருவிழா தெரியுதா? சபாஸ். இல்ல தண்ணி பைப் எடுத்தா போற மாதிரி தெரியுதா? புல்லு சேர்ந்து இல்ல பாலத்துக்கல் நிக்கிறார் தெரியுதா? இல்ல முள்ளுக்கல் நிக்கிறார் தெரியுதா? இல்ல கம்மங்காட்டுல போலாம் தெரியுதா? டோல் கேட் நிக்கிறார் தெரியுதா? ஏலே சத்துவா, இவங்கதால எல்லா இடத்துக்கும் போயிருப்பாளுங்க. அடுக்குது கரெக்டா சொல்றதுக்கு பாருங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு காட்டுல போற மாதிரி இருக்கு. ஒரகாட்டுல தான் ஒரு நாளுக்கு போயிருக்கேன். அது இல்லடி. அப்படிப்பட்ட பெண்கள் நாங்க கிடையாது. கணவனுக்கு போடக்கூடிய முந்தானே கணவனுக்கு போற பொம்பளையா நாரு. அதுதான் தெரியும். மத்தவங்க சாகுபி போடுவியா? இல்லை இல்லை ஒன்றே மூடி நீ இல்லை இல்லை வாய் தரப்பா எப்படி? என்னுடைய கணவனுடைய பெயர் அம்மா குருச்சேத்திர வேதபூமி ஆண்டு வரக்கூடிய ஆகாயத்திலே சுழன்று 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 ரதம் செலுத்தக்கூடிய அலையாத புறவை உடையாத ரதம். அலையாத புறவை உடையாத ரதம் இல்லைங்க, அவங்கள சொல்றேன். குறையாத ரதம், எடுக்க எடுக்க குறையாத அம்பரா தோணியோ. கையடா அவ வாயிலையும் விடுற, யா வாயிலையும் விடுற. என்னடா கொலாய்கள் எல்லாரும் கோழி முட்டை உருளாத குருச்சேத்திர பீடபூமிக்கு சொந்தக்காரர் பூமி சமபூமி. பூமிதான் சமபூமி எல்லாம் ஒன்றுதானே. கோழி முட்டை வச்சா கூட உருளாத பூமி. அப்படிப்பட்ட குருச்சேத்திரத்திற்கே கொற்றமாய் வாழ வரக்கூடிய இவருடைய கணவருடைய பெயரோ யாரு? சித்திர ரதம் செலுத்தக்கூடிய சித்திர வண்ணன் என்று கூறக்கூடிய ஆகாய தெங்கருடைய நாங்கள் மாறிட்டோம். என்ன தெங்கரோடா? தெங்கருவர் கெந்திரோமணனை திருமணம் செய்து ஆகாய தெங்கருடைய மாலையிட்டு நாங்கள் சிறு சிறப்போடு கட்டிய கணவனோடு கன்னியர்கள் 23 பேரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காம நாங்கள் வாழ்ந்து இருக்கிற முடி 23 பேரும் ஒரே ஆடவனை திருமணம். பரவாயில்ல, புருஷன் செத்துருப்பானே. இத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ண அவன் எப்படி? எங்களுக்கு எதற்காக அவரோட திருமணம் நடந்தது? ஏன் நாங்கள் ஏன் இப்படி வாழ்கிறோம்? ஏன் நீங்க இத்தனை பேரும் அவரை கல்யாணம் செய்து நாங்கள் சீரும் சிறப்போடு வாழ்ந்தாலும் எங்களுக்கென்று ஒரு மனக்குறை எங்களுக்கென்று இருந்த ஒரு மனக்குறை நினைத்தா என் உள்ளமாகப்பட்டது. கல்லடிப்பட்ட கண்ணாடி எப்படி நொறுக்குமோ, எரிமலையானது எப்படி குமுறுமோ, அதிலிட்டு மெழுகாக பெற்றது எப்படி எல்லாம் உருகுமோ, அது போல என் உள்ளமே உருகிறது.
எனக்கு எப்படி எழுதாதான் உனக்கு என்ன போகுது? நோக்காடு போலாய் பின்னாடி கரும்பு வந்துடும். சுப்பிரமணிய மாமா போ புண்டலாம். எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையடி. கல்யாணம் செய்து நாமளாக அடப்பாடிட்டே கிடப்பா. கணவன் சுகம் கண்டதுண்டு, நாங்கள் ஒரு குழந்தை சுகம் கண்டதில்ல. மாலை மனம் கூடிய நாள் முதலாக மன்னன் சுகம் கண்டதுண்டு, நாங்கள் ஒரு மைந்தர் சுகம் காணவில்லையே. என்ன சொல்றீங்க? ஆமாடி. ஐயோ பாவம். ஒருவருக்கு பிறகு ஒருவராக நாங்கள் மனம் செய்தோம். எங்கள் 23 பிள்ளைகள் யாருக்குமே இல்லை. சபாஸ். ஏமா யாருக்காவது ஒருத்தருக்காவது இருந்துக்கணுமே, ஒருத்தர் கூட இல்லையா? என்னம்மா சிமெண்ட் வச்சு அடிச்சிட்டாங்களா? சரி, முதலில் லலிதாக்கை திருமணம் செய்தோம். தெரியுது. இல்ல. பிறகு லலிதா என்னை திருமணம் செய்தார். இல்ல. எனக்கும் இல்ல. புரியுது. அதன் பிறகு என் தங்கையை கல்யாணம் செய்தார். அவனுக்கும் இல்ல. இப்படி 23 பெண்களையும் செய்து கூட யாருக்குமே இல்லை. சிஸ்டர், உங்க நிலைமை எனக்கு புரியுது. இவளுக்கு இருக்குமா இவளுக்கு தெரியுது. இருக்குமான்னு இருங்க ஒரு நிமிஷம். செய்தோம். தெரியுது. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா எத்தனை பேர்த்த கல்யாணம் பண்ணாம பாரு உன் புரசன், அவங்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்குது. நல்ல டாக்டரா கூட்டிட்டு போய் உன் புரசனை தலைகளா படுக்க போட்டு குஞ்சிட்டு போய் செக் பண்றதா? எங்களுக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் குழந்தைங்க இல்ல? அதுதான் தெரியும். அவன் ஒழுங்கா வேலை விட்டுருக்கோம். இடுப்புக்கு தலைவணி வச்சியா? பிள்ளை இல்லாத காரணத்தினால எங்களை பார்ப்பவர் சிரிக்கிறார், நகைக்கிறார், ஏழை பேசுகிறார். பிள்ளை இல்லையே 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 என்று சொல்லி அனுதினமும் அழுது 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 என் உள்ளமாகப்பட்டது, என் உள்ளமாகப்பட்டது. அழுதுகன் சிந்தனையோடு அனுதினமும் கல்லடைப்பட்ட கட்டாடி போல அழுதுகிட்டு இருந்தா என்னடா தப்பா எடுத்துக்கிறீங்க. என்ன கருமாற்றம் அதெல்லாம்? அம்மா என்னமோ பாருதா உள்ள இருந்துச்சு தொடச்சு உள்ளான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அவசரம் உங்களுக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், அதுதான் கொண்டு போய் குடிப்பியா? ஆமா, அதுக்கு மாமா இருக்கிறாங்க. என்னுடைய கணவருக்கு நாங்கள் குழந்தையா, எங்களுக்கு அவங்க குழந்தையா. இந்த குருஜேத்திரத்தில் நாங்க சந்தோஷமா வாழ்ந்து வர நீ இருக்கும். ஆமா அம்மா, எதுக்கு வந்து தெரியுமா? அம்மா, நாங்கள் இப்படி எல்லாம் உன்னிடத்தில் அழுதோம் என்று சொல்லி என் கணவனிடத்தில் நீ சொல்லிடாதே. நான் என்ன முண்டைக்கு சொல்றேன்? அப்படி எல்லாம் நாங்கள் அழுதோம் என்று என் கணவர் கேள்விப்பட்டார். இவ்வளவு காலம் கட்டி கணவனோடு வாழ்ந்து கூட மனைவியுடைய மனசுல இப்படி ஒரு குறை இருக்குதேன்னு நினைச்சு அவரு மனக்கவலை கொள்வார். அப்படியா? அவரு எங்க வீட்டுக்காரர் இருக்கிறார் பாத்தியா, இப்ப 3 நாளா கவலையோடவே இருக்கிறாரு. என்னன்னே தெரியலையா? சொல்லிடாதீங்கம்மா. ஆறு வீட்டுல போனோன்னு தான் எனக்கு என்ன ஏன் முண்டையில ரயில் ஓடுது. சத்தியமா சொல்ல மாட்டேன், பிராமிஸே சொல்ல மாட்டேன். சொல்லிடாது. நீ வந்த நோக்கமானது என்ன? அம்மா, நீ வந்த நோக்கம் தெரிஞ்சிருச்சு. ரயில் வாயில தானே ஓடுது. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? உங்க புரசன் கணவர் வரும்போது எக்ஸ் இல்ல. ஐயோ, என்னடி ஆச்சு? இல்லடி, என்னன்னு தெரியலையே. என்ன கை கொடுக்குறான்? எங்க போயிட்டான்? ஏய், எதுக்கு நீ கை கொடுத்துட்டு இருக்கிற? அந்த பக்கம் போன நீ வழியா நீ காசு கேக்குறன்னு நினைச்சுக்கிட்டா போட்டுறா. பரவாயில்ல, இறங்கிட்டு போட்டு. இப்படி எனக்குனே கை கொடுக்குற. அம்மா, உங்க புரசன் வரும்போது வண்டியில வண்டியில ஐயோ என்னடி ஆச்சு? உங்க புரசன் ஐயோ எங்க வீட்டுக்காரங்க ஏதாச்சும் தெரியலையே. ஐயோ எனக்கு கேட்பாரு யாரும் இல்ல.
கூட்டிட்டு வர சொன்னாருமா. அதுக்கு எதுக்கு இப்படி கை கொடுத்து திரியிற? சும்மா ஒரு தமாசுக்கு நல்லாவே இல்ல. ஒரு 20 ரூபா கொடுத்தாங்க. கணவரை காண வேண்டும் என்றா அந்த படம் தங்கைமார்களே ராகினி இருக்கிறா. என்ன பூகுனி? ராகினி. நாகினி இல்லடி, ராகினி. ஓ ராகி மாவு. சரி ராகினி கூட்டிக் கொண்டு வருகிறேன். அகட்டு மாட்டுங்க கூட்டு வரேன். சரிங்க கூடிய அந்த சித்ராவதியும் கூட்டு போலாமா? சித்ராவதியா? சித்ராவதி இல்ல சித்ரா. சரி போயிட்டு வரட்டுமா? நாங்க வருகிறோம். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்கலாம் போயிருக்கோம். அறிவீர்கள் சபையர்களே,